சியானா சியானா ஏய் காத்துல விழுவா என்ன ஏன் ஓடி விட்டாளா ஏய் சியானா கடவுளே சியானா என்ன நாய் மாதிரி கத்தின் கிடக்க எங்கேயாவது அசைறாளா பாரு இவள என்னடி எத்தனை வாட்டி உன சியானா சியானான்னு கத்தின் கிடக்க காதுல விழுவா இல்லையா உனக்கு நல்ல பல்ல பல்ல காட்டுன யார் இப்படி உனக்கு பாக்கெட்டோட பொட்டல கவரை கொடுத்தது அப்பலம்மா அப்பனுக்கு உதவில உனக்கு உதவில கொண்டாத பரிசியனா அப்படியே பொட்டல கவரோட ஆன் கொட்டி கொட்டி மின்னு மின்னு முழுங்க கூடாது புரியுதா பாரு காரா புந்தி போட்டுக்கிறேன் கிண்ணத்துல ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்ற அப்படியே வாயில அள்ளி அள்ளி சுவைச்சு கவுக்கு கவுக்குன்னு முழுங்கினேன் அவ்வளோதான் இதுக்காக தான் ஒன்று ஒன்றா பொறுமையாக வச்சு ஒரு பொட்டலம் 100 மிச்சர் வாங்கினேன் 20 நாள் 30 நாள் தின்ன வேணாமா சியனா ஒரே நாளில் தின்னு காலி பண்ணுறதா ஒன்று ஒன்றா பொறுக்கி சாப்பிட்ணும் புரியுதா சரிம்மா வாங்கிட்டே உங்கள் அப்பங்கிட்டையும் போராடி போராடி எனக்கு தலையே வலிக்கிற மாதிரி இருக்கு இந்தா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு படப்படன்னு வரணும் சியானா நீ மட்டும் வரத்துக்கு 10 நிமிஷம் லேட்டாக ஆச்சு கோல் எடுத்து நம்ம பின்னாடியே வருவோம் புரியுதா வெளாஸ் வெளாசுன்னு வெளாசிடுவேன் சரிம்மா ஏய் சியானா பணத்தை வாங்காம அப்படியே போறாப்ப ஏய் போட்டனா ஆளி மூஞ்சி பாரு அங்கன்னா உங்க அப்பனை வச்சு கடை நடத்தின்னு இருக்கான் போனவனே வாங்க வாங்கன்னு கூட்டு ஓசில எடுத்து தரத்துக்கு பணம் வேணாமாடி அப்படியே வாங்காம ஆணு மிச்சரை தின்னுட்டு போயினே இருக்க படப்படன்னு போனமா படப்படன்னு வந்தமான்னு இருக்கணும் அவ வீட்டில் ஆணு நின்று ஏதாவது வேடிக்கை பார்த்து நின்னுன்னு தெரிஞ்சுது பெரம்பெடுத்து விளாடிச்சிடுவேன் புரியுதா கேட்கவா இல்லையா சரிம்மா ஏன்னா மக்களே பார்த்து போயிட்டு படப்படன்னு வா என்ன ரோட்டோட்டியே போயிட்டு ரோட்டோட்டியே வரணும் மக்களே வண்டியை தான் வந்தா ரோட்டோட ஒதுங்கி நிற்கணும் என்ன பால் பாக்கெட்டு மறந்துடாத குட்டி பால் பாக்கெட்டு வாங்கினுவா சரியா ஏதா பதில் சொல்லுவா பாரு அப்படியே போவா குட்டி பால் வாங்கணும் குட்டி பால் வாங்கணும் இப்போ எப்படி குட்டி பால் வாங்குறது நடுவில் இருந்த மாதிரி இருக்கு கடை அங்க இருக்கு அச்சச்சோ இப்போ எப்படி போறது இதுள்ள மீன் எல்லாம் இருக்குமா மீனே உள்ள இருக்கியா மீன் இருக்கா அம்மா மீனா அப்பா மீனா பாப்பா மீனா ஐயோ பச்சை பச்சை பணம் உள்ள வந்து பச்சை அம்மா தெரிஞ்சா அட்டு போட்டுவாளே ஐயோ இப்போ என்ன பண்ண முடியும் சீ கடிக்காதீங்க கடிக்காதீங்க சியானா சியானா மக்களே ஐயோ என்னத்த பதில் சொல்லுவேன் நானும் 2-3 கடையை பார்த்துட்டேனே காணவே புள்ளே அவங்க அப்பா வந்து என்ன அடிச்சு கொண்டுடுவாரே ஐயோ புள்ள சியானா தம்பியோ தம்பியோ என் மாவ சியானா இங்க வந்தால இந்த கடைக்கு ஏக்கா இல்லையேக்கா நான் காலை பிடிச்சி இங்க தான் இருக்கேன் யாரும் வரலையே ஐயோ இங்கே வரலையே புள்ள என்ன பண்ணுவேன் நானே சியானா சியானா எங்கடி போன சியானா அம்மே உன்னை உன்னை அடிக்கவே மாட்டேன்டி வந்துடுடி சியானா ஒன்னா கொடைக்கு தண்ணிட்டு போ சொன்ன சாப்பிடுறவள என்னடி பண்ணின்னு இருக்க ஏமா இங்க பாரு மீனெல்லாம் எனக்கு அடிக்குறா இங்க வாயே சியானா பிள்ளை கூட பார்க்க மாட்டே சியானா கல்ல எடுத்து மண்டையில போட்டு கொன்னுடும் பாத்துக்க பாடிங்க நான் ஏறடி இது சாக்கல்ல குச்ச ஏமா டல்ல நான் வந்தினே இருந்தேன்னா அப்போ காத்து கீழ விழுந்து போச்சா அது எடுக்க நமக்கு குதிச்சா சியானா அதான் மீன் கிடையாது சியானா தகப்ப
எம்மா, தவக்கலையா? எம்மா, மீனுதானே? ஏன்னா பல்லு பேத்துரும், புடிச்சு கைய. பாடி, ஐயோ, என்ன நாத்தனாரு, ஏய். ஆ. எம்மா, நீ ஏன் மீனு பாக்கிய வந்த? ஆ, எம்மா. போட்டனா வாய மூடுடி, உன்னால நானும் அந்த சாக்கடையில வந்து கிடக்கேன். ஐயோ, நாத்தம் அடிக்குது. எப்பா, இந்த சியானா வச்சுக்கிட்டு. என்னம்மா வசந்தி, வாடையில குளிக்கியா? காவேரி தண்ணி நல்ல ருசியா இருக்குமேம்மா. என்னது, வாழையில குடிக்கணும்? இந்த ஆள் வேற காலையிலே போட்டாம்பல. ஐயோ, ஏனே ஏனே இப்படிலாம் பேசின்னு கிடக்க. ஒரு கை முடியல வந்து, இது காவேரி தண்ணியானே, நல்ல மனமா இருக்குனே. நீ வேணா வந்து வானே, குளினே. இருக்கட்டும் வசந்தி, நான் போறவ குளிக்க. நல்ல சுயநலவோட தான் இருக்காம்பலையே. என்ன ஒரு கையை கொடுனே. என்ன வசதி, எலும்ப முடியலையா? வயசானாலே அப்படிதாம்மா. இந்த அண்ணெல்லாம் பாரு, நல்ல ஸ்டீல் பாடிமா. அண்ணன் இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் வாழ்வோமா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா அண்ணன் கிட்ட வா. யார்கிட்ட வருவேன்? கையை கொடு. மாமா, சூப்பரா இருக்குங்க. மீனெல்லாம் கிடைக்கும் மாமா, ஜாலியா இருக்கும். ஏனா கண்ணு? ஆமா கண்ணு. என்ன ஜிலு 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 ஜிலுன்னு வருதுல்ல தண்ணி. நான் பள்ளி பேத்துறவ ஏந்தறி. ஐயோப்பா, என்னாலே தாங்க முடியல. சியானா, அவனை வீட்டுக்கு வாடி. அடிச்சு கட்டி வீட்டுக்கு போயா. ஏக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? அவளே இவ்வளவுதான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா இவ்வளவு கிட்டே வந்து நிக்க. அது ஒன்றும் இல்லைல்ல, என்னன்னு உனக்கு தெரியலையா? இன்னைக்கு வண்டி வேடிக்கை திருநாள்ல, அதான் 4 முடி அரக்கி வேஷம் போட்டிருக்குன்னு நினைக்க. ஏன் 4 முடி? அதுக்கு அரக்கி வேஷம் போட்ட? நீ நார்மலாவே வேஷம் போட்ட மாதிரி தானே இருப்ப. அரக்கி வேஷம். ஏன் சின்ன பொண்ணு, பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு. தலை வலிக்குதுன்னு பால் வாங்கின சொன்ன சின்ன பொண்ணு. காசை போட்டுட்டு இவளும் சாக்கடையில படுத்துட்டு அப்படியே கடக்கா. இவளை தூக்க போய் நான் உள்ள ஊந்து போட்டேன். ஐயோ, என்ன நாத்தனா, என்ன நாத்தனாருது தெரியுமா? ஐயோ எக்கா, எந்த சாக்கடையிலாக்க வந்து என் பக்கத்து ஊர் சாக்கடை, அந்த ஊர் சாக்கடை, எல்லா சாக்கடையும் இந்த வழியா தான்க்கா வருது. அம்மா, சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்புங்கக்கா. வண்டிக்கு வேடிக்கை வேற வந்துருச்சு. சீனக்கு என்ன வேஷம் போடுறீங்க? இனிமேதான் நான் வேற யோசிக்கணும். நீங்களாம் என்ன வேஷம் போடுறதா இருக்கீங்க? நான் ஜில்லுக்கு கிருஷ்ணர் வேஷம் தான் போடலான்னு இருக்கேன். நான் கூட கனிக்கு ஆண்டாள் வேஷம் போடணும்னு இருக்குக்கா. ரொம்ப நாள் ஆசை. அவளை பார்க்கறதுக்கு அப்படியே ஆண்டாள் மாதிரியே இருக்குல்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் சரி, சியானாக்கு நீ என்ன வேஷம் போட போற? ஏன்னா குட்டி, என்னப்பா போடலான்னு இருக்க? நல்ல கேள்வி கேட்டப்போ. நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே அவளுக்கு தெரியாது. அவளை போய் என்ன வேஷம் போடுறேன் அந்த வேஷம் போடுறேன்னு என்னத்தையாவது போட வேண்டியதுதான், இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதுதான். ஏக்கா, ஏன்க்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி மாசத்துல போடுறதுதானே? படப்படன்னு கிளம்புங்கக்கா. இப்போ கிளம்ப ஆரம்பிச்சாதான் ராத்திரிக்கு அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வந்துட்டாளுங்க அப்படி. இப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் இவளுக்கு. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேம்மா. எம்மா, என்னால் இங்கே நிற்க முடியல. என் மொவ ஜில்லுலாம் 2 வயசு தான் ஆகுது. என்ன ஆட்டம் ஆடுவா தெரியுமா? கிருஷ்ணர் ராதை எந்த வேஷம் போட்டாலும் சூப்பராக பொருந்தும் என் மவளுக்கு. பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது பார்த்துக்க. இன்னைக்கு என் மொவ தான் பாட்டு பாடினே ஆட போறா. சூப்பராக பண்ணுவா எல்லாத்தையும். ஆமாக்கா, கனி கூட சுப்ரபாதம் சூப்பராக பாடுறா. ஃபுல்லா பாட்டுமே பாடுறாக்கா. இவ்வளோ நாளாக உட்காந்து ப்ராக்டிஸ் கொடுத்தேன். சாயந்தரம் வந்துருங்க மறக்காம. ஒரு மாசமா இவ்வளோ பிளான் பண்ணிட்டு தான் இருக்காளுவ. நம்ம கிட்ட இப்போ வந்து சொல்றாளுவ. ஏன் நல்லவளா இருந்தால் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இந்த மங்குனிக்கு வேற ஒன்று சொல்லி கொடுத்தாலும் மண்டையில யாராது. கடைக்கு போயிட்டு சொன்னா இங்கே வந்து உளுந்து கிடக்கு. சரி சரி, அப்படியே பெருமை பீத்து நிற்பாளுங்க. நான் போறேம்மா.
செல்லம் முருகர் வேஷம் போட்டிருக்கீங்களா? அப்படியே முருகர் மாதிரியே இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல. எப்பா காசு இல்லை, நகை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இப்படின்னு சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி என்ன நடிப்பு நடிச்சா அந்த இழுவ. தங்கத்திலே அம்மா நகை அவ பொண்ணு தங்கத்திலேயே அலங்கரிச்சு வச்சிருக்காளே. நடிப்புலாம் நம்ம கிட்ட தான். உள்ளார ஒன்றும் ராக்கர்ல எம்மாத்திரம் வச்சிருக்காளே தெரியலையே. இல்ல இந்த டிசைன்லாம் நல்லா இருக்கே, எப்போ வாங்கினேன்? இதெல்லாம் நான் போட்டு பார்க்கவே இல்லையே. அக்கா நேற்று காலையில் தான்க்கா வாங்கினேன். நம்ம பொன்ராஜன் கடை இருக்குல்ல, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? சோடி 20 ரூபா தான்க்கா. சோடி 20 ரூபா, சோடி 20 ரூபா என்னான்னு போய் சொல்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது, பளபளபளான்னு மின்னுது. தங்க நகையை போட்டுன்னு வந்துட்டு அது ஒன்றும் இல்லை இல்லைவ. 20 ரூபாய்க்கு யார் இங்கே நகை தரா சொல்லு? சும்மா கட்டி சொல்லாதே நீ. இது ரொம்ப கூட்டமாக இருக்குது பார்த்தியா? சேன்னு கூட்டமாக இருக்குது. பிள்ளைய கையில் பிடி. இந்த நேரத்துலேயே தங்க நகைலாம் போட்டு வருவேன். ஐயோ அக்கா நிஜமாக தான் சொல்கிறேன். இது பவுன்லாம் இல்லைக்கா, கவரிங் தான். என்னமோமா போ, பிள்ளைய பிடின்னா அவ்வளோதான். என்ன 4 முடி செலவே இல்லாம முடிச்சிட்டு போடியா நீ? வாயிலப்படு முருகரை போய் அப்படிலாம் சொல்லலாமா? என்ன சின்ன பொண்ணு நீ? ஐயோ எம்மா, கடவுளுக்கு எனக்கும் சண்டை வளர்த்தி விட்டுறாத. நான் அப்படிலாம் சொல்லலை. இங்கே பாரு, என் மோளை பற்றியா ஒரே அழுவ இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு விடவே இல்லை. மணியெல்லாம் அறுத்து கடாசிட்டா. திருப்பி வேற ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். எப்பா ஒரே அழுவ கிளப்பி குட்டியாகிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல. ஜில்லு ஏன் தகப்புல? ஐயோ கண்ணே பற்றும் போல, கண்ணெல்லாம் கலங்குது. கொள்ள அழகா இருக்கா ஜில்லு. அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு ஜில்லு. ஒரு பாட்டு பாட அத்திக்கு பாடிட்டு சொல்லலாம். ஐயோ எம்மா 4 முடி வாயை மூடு. இப்போதான் அவள் வாயை மூடி இருக்கா, கிளப்பி விட்டுறாத. எல்லாம் நீங்க தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. நான் கூட இந்த கூட்டத்துல நம்ம ஆட்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது, தேடவே முடியாதுன்னு நினைச்சேன். காலே வைக்க முடியல. என்ன கூட்டமா இருக்கு தெரியுமா? வண்டி வெடிக்கவே நல்லா சூப்பரா எல்லா சாமியும் வராங்க. ஒரு பட்டாசு சத்தத்தை கேட்டு வேற மஞ்சு அழறா. என்ன பண்றதுனே தெரியல. ஒரு அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒருத்தவங்களும் வரலையே. என்னடா ஏதுடா முழிச்சு பார்த்துட்டு நின்னேன். நல்ல வேலை அவங்கள பார்த்துட்டேன். ஆமாங்கிட்டா இப்பதான் நீ வரியா? இல்லக்கா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. செல்வா தான் கூட்டம் தான். உள்ள வரவே முடியல, நுழையவே முடியல. பார்த்துக்கோங்க அவ்வளோ கூட்டம். பறவை செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி பா செல்வா கூட்டு போய் விடு, கூட்டமாக இருக்கு போல அப்படின்னு. உனக்கு என்னம்மா கூட்டம் வந்து விட கால் இருக்கு? பரவாயில்லையே, நீ வீட்டிலேருந்தே கூட்டம் இருக்கு, உள்ள நுழைய முடியலன்னு செல்வாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்க. எப்பா எவ்வளோ அழகாரம், எவ்வளோ வேஷம். ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா பார்த்தியா? ரொம்ப அழகா இருக்கா. ட்ரெஸ்ஸு மேக்கப் பொருள் கொண்டா கிண்ட. எம்மா என் கண்ணே பற்றுமலை. எங்கே வாங்கினேன்? அட நான் எங்கக்கா இதெல்லாம் வாங்குறது? அங்கங்கே ஓடி போயெல்லாம் என்னால் வாங்க முடியாது. ஒரு கடையாக ஏறி இறங்கி. எப்பா அதனால செல்வா கிட்ட சொல்லிட்டேன். செல்வா தான் ஒன்று பார்த்து அளவு கூட அப்படி கச்சிதமாக மஞ்சக்கனையே தச்ச மாதிரி இருக்குல்லக்கா. சூப்பராக நகை செட்டு எல்லாம் அப்படியே செட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாக்கா. அப்படியா? சூப்பர் அருமையாக இருக்கு. அதான் பார்த்தேன். செல்வா செலெக்ஷன் சூப்பராக இருக்குமே எப்பயுமே. அக்கா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கு, வாங்க அந்த ஆள போவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நின்னாதான் நம்மளுக்கு நல்லா தெரியும். சாமிலாம் தேரில் ஊர்வலம் வருவாங்க. என்ன கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தெரியுமா? இங்கே நின்னா சூப்பராக தெரியும் பார்த்துக்க. அக்கா எங்க நின்று பார்த்தாலும் தெரியும்க்கா, அவங்க தேர்ல தானக்கா ஊர்வலம் வருவாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு பத்தியா? செல்வா தான் இங்க நின்று பார்த்தா நல்லா தெரியும்னு சொன்னான். வண்டியை விட்டு வர போயிருக்கான். வண்டியை விட்டு வந்தா அவன் வந்த உடனே நம்ம போலாம். உனியும் வண்டி வச்சிருக்கல, நீ உன் வண்டியில வர வேண்டியதானே? என் வீட்டுக்காரன் தான் உனக்கு எரிச்சானா? உமா என்ன உமா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு உதவின்னு கேட்டேன், அவ்வளவுதான். உதவி ஏன் யாருக்கிட்டே கேட்க வேண்டியதான்? என் புருஷன் தான் அவளுக்கு கிடைச்சா. அந்த ஆள் வரட்டும் இன்னைக்கு. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ் கோன் ஐஸ் எல்லாருமே இருக்குமா? ஐஸ் 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 ஐஸ். அம்மா எனக்கு ஐஸ் வேணும், ஐஸ் வேணுமா? மஞ்சு அதெல்லாம் வேணாம், சளி பிடிச்சுக்கோ மஞ்சு. இப்போ நைட் டைம்ல அதெல்லாம் சாப்பிட கூடாது. எனக்கு வேணும் எனக்கு ஐஸ் வேணும். ஜூ செல்ல பொண்ணு, ஏன்டா குட்டி அழுவுற? எல்லாமே நான் வாங்கி தரேன், என்ன வேணும்னு சொல்லு. நீ தான் செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்து வச்சிருக்க. நைட் டைம்ல எதுக்கு ஐஸ்கிரீம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா? நீ வாங்கி தரேன்னு சொல்ற, அதெல்லாம் வேணாம். அது மட்டும் இல்லாம நான் பர்ஸை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட காசும் இல்ல.
என்ன கீதா பேசுற? ஒரு ஐஸ்கிரீம் கூட நான் வாங்கி தர மாட்டேனா? உன்கிட்ட என்னைக்காவது நான் காசு கேட்டிருக்கேனா? எதுக்காவது காசு கேட்டிருக்கேனா? என்ன கீதா நீ பேசுற? சும்மா இரு நீ பிள்ளைய ஏதாவது சொல்லிட்டு. அண்ணே, 2 கோன் கொடுங்க. செல்லு எதுக்கு 2 வாங்குற? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? காலேஜ் டைம்ல இருந்தே நான் உனக்கு வாங்கி தருவேன். உனக்கு தெரியாதா? உனக்கு கோன் தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அண்ணே, சாக்லேட் கோனா 2 தாங்கண்ணே. ஏனே எதில் தட்டும்? 80 ரூபாயில இருக்கு, 40 ரூபாயில இருக்கு. எது வேணும்? 80 ரூபாயிலே 2 கொடுப்பா. என்ன கீதா? ஓ செல்லு, நான் தான் சொன்னேன்ல நைட் டைம்ல எதுக்கு? அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. கடவுளே, ஏம்மா இப்படி கண் எதிர்க்க குத்து கல்லாட்ட நம்மள நின்னு கிடக்கும். எதிராவது கண்டுக்கறானா பத்தியா? பெத்த புள்ள இப்படி வெம்பி நின்னு தவிக்குது. அதை விட்டுட்டு பூரா புள்ளி எப்படி வாங்கி தரான் பத்தியா? அது 40 ரூபா கோன்லாம் வேணாமா, 80 ரூபா கோனா. காலேஜ் டைம்ல இருந்தே வாங்கி தருவோம் நம்ம. ட்ரெஸ் கூட சும்மா தான் வாங்கி கொடுத்துருப்பான் போல. அவங்களுக்கு என்னம்மா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, என்ன இழுவே? அம்மா, ஏய், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. ஏய்யா, நான் என்னையும் என் பிள்ளையும் கூட்டிட்டு போ வா, ஒன்னா சாமி பார்த்துட்டு வருவோம்னா ஆபீஸ்ல அவசர மீட்டிங் இருக்குன்னா இதான் அவசர மீட்டிங்கா? உமா, ஏம்மா அப்படிலாம் பேசுற? ஏதோ ஒரு உதவின்னு கேட்டா உள்ள நுழைய முடியல, சின்ன குழந்தை இது மஞ்சு, உனக்கே தெரியாதா? அதை கூப்பிட்டு வந்தேன். உனக்கும் ஏதாவது ஐஸ்கிரீம் வேணுமா சொல்லி வாங்கி தரேன். சரியா சொல்லலாம், உனக்கு இல்லாததா? சியானா, சியானா, நீயும் கேட்டு வாங்கி தின்னுடி. சியானா, போயிட்ட பிறகு ஐஸ் வேணும் அது வேணும்னா கொண்டு எரிஞ்சிருவோன்னு இப்பவே வாங்குடி. அம்மா எனக்கு வேணும். ஏன்னா உனக்கு மக்களே என்ன ஐஸ் வேணும்? தோ எனக்கு வேணும். ஏன் மக்களே, ஐஸ் பிடிக்காதுன்ற ஒரே புள்ள நீதான். என்ன வேணும்? எனக்கு எனக்கு அந்த பலூன் தான் வேணும். விளையாட்டு புள்ள பலூன் தானே, இரு வர. மக்களே நல்லா பிடி, பறந்துட போகுது. என்ன ஒரு 5 கோன் புள்ள தானே? அதோ தாரேயா. சின்ன பொண்ணு ஏதோ வேணான்ற, இவனாவது வாங்கி கொடுப்போன்னு நினைக்கானா பாரு, என்ன கணக்கா இருக்காமா. என்ன பொண்ணு இந்தாம்மா. ஐயோ என்ன எனக்கெல்லாம் வேணானே, சளி பிடிச்சதுன்னா அவ்வளோதான். 4 நாள் என்னால் எழிஞ்சிருக்கவே முடியாது. அட என்னம்மா நீ, ஒரு நாள்ல ஒன்னும் ஆயிடாது. இந்தாம்மா சாப்பிடு, நான் உன் அண்ணா மாதிரி தானே. ஏன் நான் குடிச்சா வாங்க மாட்டியா? ஜில்லு இந்த தங்க புள்ள, மாமா தானே, மாமா கொடுக்குற வாங்கிக்கோங்க. ஐயோ ஜில்லுக்கு தரவே தராதீங்கண்ணே, உடம்பு சரியாத ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க அப்பாவும் மாமியாருக்காரையும் எனக்கு ஒன்னே எரிஞ்சிருவாங்க. இந்தாவுமா உனக்கு. கிளம்பு, முத வீட்டுக்கு கிளம்பு. கோயில்னு பாக்குறேன், மேல கைய வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன வெறியாக்கி நிற்காது. கிளம்பு, வா வா. நீ சாமி பக்கத்துல ஒண்ணு பக்கத்தாள், கிளம்பு. இவ்வளவு தூரம் வந்துருச்சு, எப்படியுமா கிளம்பணும்? சாமி பார்த்துட்டு போலாம், நில்லு. நீ சாமி பார்க்க தேவல, உனக்கு சாமி ஆசாமி எல்லாம் நான் தான். வா வீட்டுக்கு வா. அட்ட கடவுள், இந்த செல்வா வச்சு வீட்டுக்கு உபயோக பொருட்கள் அனைத்தையும் வாங்கிடலாம்னு நினைச்சு நீ துணிமணி தோசைக்கல் அது இதுன்னு என்னென்னமோ பேசி பேசி வாங்கிடலாம்னு நினைச்சு நீ நேக்கா கூட்டிட்டு போயிட்டான். ஐயோ, 10 ரூபான்னு கூவி கூவி விற்கலான்னு நினைச்சேன். அப்படியே கத்தை அல்ல வாங்கி வந்து கொடுத்தா இப்படி பறந்து போச்சே. ஒரு 100 ரூபாய்க்கு எப்படியாவது வியாபாரம் கட்டிடலாம்